இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா வாத்து குழம்பு பண்ண போகிறோம், கூட இட்லி செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவர் சரியாக பிடுங்குவார், சும்மானே பிடுங்குவார். அடிக்கடி எங்கள் அப்பா திட்டுவார், கோச்சு பிடுங்கிறதுக்கு போகிறேன்னு. அது என்னமோ கரெக்டாக தான் இருக்குது. இட்லி குண்டா வச்சுக்கிறோம், இட்லி துணியை போட்டுக்கிறோம். இருந்தாலும் வீட்டு இட்லி மாதிரி வராதுப்பா. எப்பவுமே வீட்டில் செய்கிறது தான் தரமாக இருக்கும். புது மாஸ்டர் வந்துக்கிறாரு கழுத்தில். மாஸ்டர் என்ன மாஸ்டர் தோசையா சொன்னுக்கிறீங்க? இட்லி கொஞ்சம் நேரம் வேகட்டப்பா, அப்புறம் இறக்கலாம். பயங்கர பெருசுடா வாத்து. இட்லி வெந்திருக்குதான்னு பார்க்குறேன்ப்பா. ஓப்பா, இட்லி சூப்பராக வெந்துட்டு இருக்குதுப்பா. இட்லி இறக்கிட்டு போகிறோம். சூப்பராக வந்துக்குதுப்பா இட்லியை. கடை வச்சிடலாம் போலுக்கு நம்ம கூட. சரி, எப்படி இருக்குது பாரு தரமா. வாத்தோட முட்டை இருக்குது பாருப்பா. அப்போ நல்லா வேட்டை தான் இன்றைக்கி. நல்லா வேக வச்சு சாப்பிட போகிறோம். மஞ்சள் தூளை போட்டு அழிச்சிக்கிறோம். மஞ்சள் இருக்குதுன்னு பார்க்குறியா? கையேந்தி பவனில் வேலை செஞ்சது உதவுது நம்மளுக்கு. என்ன பண்ணுறப்பா நீ? இது நம்ம சாப்பிட்றது, கடைக்கு போடுறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக போடாது, நிறையா போடு. என்ன சொல்கிறது? வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன்ப்பா. லவங்கம் ஏலக்காய் போடுறோம். வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் வதங்கினதுமே இஞ்சி பூண்டு போடுறோம்ப்பா. டேஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். தக்காளி போட்டுக்கிறோம். வாத்துக்கறி போட்டுக்கிறோம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தனியா தூள், தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கிறோம். வாத்து முட்டையை போட்டுக்கிறோம். கறி வெந்துக்குதான்னு பார்க்குறேன்ப்பா. பாயில் ஆகுது, கொஞ்ச நேரம் போட்டோம். வீட்டில் அரைச்சி வச்ச கரம் மசாலாவை கடைசியாக போடுறோம்ப்பா. தெரியுற உப்பு காரம் இருக்குதான்னு பாரு. பெப்பரை போட்டுக்கிறோம்ப்பா. கொஞ்சமாக போடணும்னா வாத்து குழம்பு அருமையாக வந்துட்டுக்குதுப்பா. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்குறோம். நேராக இங்கே போயிடலாமா?
தெரியல நீ ஆனால் ஒரு கரண்டி சாப்பிடலாமா காய்ஸ் அருமையாக வாத்து குழம்பு செஞ்சு முடிச்சிட்டோம். இட்லி முட்டை இதெல்லாம் இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. பா செம்மையாக இருக்குப்பா காரமா வேற லெவல். இட்லியில் அப்படியே சேர தொட்டு சாப்பிட்டா அப்படியே கேக் மாதிரி அருமை. வாத்தோன்னா வாத்து தான். முட்டைக்கு அந்த வாத்தோடைய கிரேவிக்கு அவ்வளோ அருமையாக இருக்குப்பா. அதான் சாப்பிட்றேன். வாத்தோட முட்டை வாத்து முட்டை எனக்குப்பா என்னப்பா மூட்டு அப்படியே கோழி முட்டையோட வாத்து முட்டை செம்ம டேஸ்ட். வாத்துக்கறி இட்லி முட்டை. காய்ஸ் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ காய்ஸ்.